அதிக விஷயங்களுக்கு அதிக மேதைகளின் திறன்களை மிஞ்சும் ஏஐ மாதிரிகளுக்கு மிக குறைந்த எண்ணிக்கையிலான ஆண்டுகள் மட்டுமே உள்ளன. இந்த அதிகப்படி அளவிலான திறன் என்பது உலகம் இதற்கு முன்பு பார்த்திராத ஒன்று மற்றும் மனிதகுலத்திற்கு மிகவும் பரந்த அளவிலான வாய்ப்புகள் மற்றும் கவலைகளை கொண்டு வருகிறது. ஆக்கப்பூர்வமான பக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்தவும் மனிதர்களின் ஆரோக்கியத்தை தீவிரமாக மேம்படுத்தவும் உலகளாவிய தெற்கு நாடுகள் உட்பட பில்லியன் கணக்கான மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கவும் அனைவருக்கும் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்கவும் நமக்கு ஆற்றல் உள்ளது. அபாயங்களை பொறுத்தவரை ஏஐ மாதிரிகளின் தன்னாட்சி நடத்தை, தனிநபர்கள் மற்றும் அரசாங்கங்களால் அவை தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறு மற்றும் பொருளாதார இடப்பெயர்ச்சிக்கான அவற்றின் சாத்தியக்கூறு குறித்து நான் கவலைப்படுகிறேன். வாய்ப்புகள் மற்றும் அபாயங்களின் பக்கத்திலும் இந்த கேள்விகள் மற்றும் சவால்களிலும் இந்தியா முற்றிலும் மையப்பங்கை கொண்டுள்ளது. எங்கள் உறுதிப்பாட்டின் அடையாளமாக இந்த வாரம்தான் பெங்களூருவில் ஒரு அலுவலகத்தை திறந்து இந்தியாவில் 3 தசாப்தங்களாக வணிகங்களை உருவாக்கி வரும் ஜரீனா கோஸை எங்கள் ஆந்த்ரோபிக் இந்தியாவின் நிர்வாக இயக்குநராக நியமித்தோம். இந்த வாரம் இன்ஃபோசிஸ் மற்றும் பிற முக்கிய இந்திய நிறுவனங்களுடன் கூட்டாண்மைகளை அறிவித்துள்ளோம். விவசாய சட்டப்பணிகள் மற்றும் அபாயங்கள் குறித்த கல்வி உள்ளடக்கம் போன்றவற்றை நாங்கள் தரப்படுத்துவோம். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகும். மேலும் உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபாயங்களை நிவர்த்தி செய்வதில் ஒரு கூட்டாளியாகவும் தலைவராகவும் இருக்க முடியும். உலகெங்கிலும் உள்ள பல உலகளாவிய மற்றும் தேசிய ஏஐ பாதுகாப்பு நிறுவனங்களால் தொடங்கப்பட்ட பாரம்பரியத்தில் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அபாயங்களுக்கான மாதிரிகளை சோதித்து மதிப்பிடுவதில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம். இந்தியாவுடன் கைகோர்க்க பல ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வரும் வேளை இது. இந்தியா வல்லரசு ஆகும் என்ற ஐயா அப்துல் கலாமின் கூற்று சாத்தியப்படும் நாள் வெகு தூரம் இல்லை.